நான் பாட்டுக்கா கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்ணுறதும் இல்லை இந்த கூல் சுரேஷ் கட்சி. சார் நான் குல்லா போடுற ஆள் இல்லை சார், புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. என்னம்மா கூலாக இருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. கூப்பிடும்போது ஒரு மாசாக கூப்பிடுங்கம்மா, பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல. வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர். என்ன நிஜமாவே இருக்காவா? அந்த கல்பூர் தெரிறாப்பா. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்குதுமா. அது மட்டும் இல்லை, டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இருக்குது. அதனால் அடுத்த தடவை கூப்பிடும்போது கூப்பிடுவோம். உங்கள் பேர் மோகனா. மோகனாக்கு வெந்து தணிந்தது காடு, மோகனாக்கு வணக்கத்தை போடு. சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி பேரர் சார் அவர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன். காம்பேர் பண்ணுறவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அஜித் சார், விஜய் சார், இன்னும் பல ஜாம்பவான்களை வச்சு இயக்கிய பேரர் சார் அவர்கள் என்னை மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது, அது வந்து எனக்கு பல தலைமுறை தாண்டினாலும் பேரர் சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி என்னுடைய பேரை தட்டு, அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி, அப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலேருந்து அந்த பொன்மொழி, அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல, ஏன்னா சாரோட வாயில் வந்ததுனால. இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்போவுமே காத்து கொண்டு தான் இருக்கும். அப்புறம் நிறையா பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க, இல்லை வேறு எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு. எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த வேலை செய்யணுன்ற எனக்கு எண்ணம் இல்லைங்க. மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன். அதனால தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன். நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி, இல்லை இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போராட போகிறதில்ல. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்து தான் உங்களுக்காக போராட போகிறது. அதனால தான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல. என்னுடைய பேரை கூல் சுரேஷ் என்ற பேரை, என் பேரை வைத்து தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம். இல்லையா, தனிச்சு நிற்கிறேன். கூல் சுரேஷ் தனிச்சு நிற்பேன். என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்லை. நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். தட்டு கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிற ஆள் இல்லை இந்த கூல் சுரேஷ். பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் பண்ணி மக்களை போக விடாம ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ, இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல. புரியுதுங்களா? தெரு தெருவா வந்து நிற்பேன். அதுதான் கூல் சுரேஷ். நான் பாட்டுக்கா கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றதும் இல்லை இந்த கூல் சுரேஷ் கட்சி. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூல் சுரேஷ் கட்சி. 26 பாருங்க, 2026 பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நான் இது சும்மா மேடைக்காக சொல்லல நானு. புரியுதுங்களா? என்ன சார் கேட்டீங்க? சார் நான் குல்லா போடுற ஆள் இல்லை சார், புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான், புரியுதுங்களா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. புரியுதுங்களா? கூல் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, ஐ எம் கூல் ப்ரோ. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம லாவண்யா மேடம் அவங்க வந்து இந்த மகளிர் தினத்தில் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான வேலையை செஞ்சு இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னாக்கா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க
நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் சொல்கிறாங்க, அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்படி தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா, நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். நீங்கள் எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது, எந்த இங்கு ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள். அதனால் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா, நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி என்ன சார்? வாட் ப்ரோ? ஐ எம் கூல் ப்ரோ. திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. சார், செவத்தில் உள்ளதை அழிக்கலாம் சார், மனசில் உள்ளதை அழிக்க முடியாது. புரியுதுங்களா? பேய் கொட்டு அப்படின்னு நானே மேடம்கிட்ட கேட்டேன், என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்படின்னு. இல்லை இப்படி கொட்டுவோம் இல்லையா, அந்த இதுதான் அப்படின்னு. இதில் படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணோம், ஏன்னு கேட்டேன். ரொம்ப கொட்டிட்டாங்க. ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில்? ஏன் எல்லாரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்கள்? எல்லோரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க. வெளியூரில் இருந்தாக்க இன்னும் எல்லாருமேவா வெளியூரில் இருக்கீங்க? ஷூட்டிங் இருந்தாக்க அப்போ ஷூட்டிங் வந்திருப்பீங்கள்ல. ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடமு லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாமல் பணத்தையும் செலவு பண்ணி இதில் அவ்வளோ பேரை நடிக்க வச்சுருக்காங்க. அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? இது என்னுடைய ஆதங்கம். வந்திருக்காங்க, ஆனால் போஸ்டரில் போட்டிருக்கவங்க யாரையும் காணோம். அந்த நாய் வந்திருக்கா மேடம், பின்னாடி ஒரு நாய் ஒன்று இருக்க, வெள்ளை கலர், அது பார்த்தீங்களா? இந்த நாய் வந்ததால் அந்த நாய் வர சொல்லலையா? அதானே மேடம் சொல்கிறீங்க? இல்லை மேடம், பரவாயில்ல மேடம். இந்த நாய் நன்றி உள்ள நாய், இந்த நாய் பாசமான நாய். புரியுதுங்களா? இந்த படத்தில் நடிக்காட்டியும் வாலாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் கொடுக்கறதா இந்த நாய். கூல் சுரேஷ் என்ற அந்த நாய். புரியுதுங்களா? கமெண்ட்ல இப்போ உங்களுக்கே க்ளூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நாய் எதுக்கு கத்தினே இருக்கிறான் அப்படின்னு, இல்லையா? பார்த்தீங்களா? என்ன பிரீடா? எப்பா நான் அதையும் சொல்றேன், அதையும் க்ளூ கொடுக்குறேன். டாபர்மேன் சந்தோஷமா? இல்லை ராஜபாளையம் நல்லா வீரமாக வைக்கலாமா இப்படி? நீங்களே எந்த நாய் வேணும். ஆனால் நாய் என்பது நன்றி உள்ளது. உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வெள்ளிக்கிழமை ஆனாக்க தியேட்டரில் போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கதான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய். அது இந்த படத்தோட பேய். இந்த பேய் கொட்டு படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை ப்ரோ, பேப்பர் காலி ப்ரோ, பேப்பர் காலி. 26 ஐயா ஜாலி தட்டு. தேங்க்யூ.